ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நாங்கள் திருத்தணி முருகரை பார்த்துட்டு நேராக வந்து காஞ்சிபுரம் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். காஞ்சிபுரம் கோவிலுக்கு 2-3 தடவை போயிருக்கோம். ஆனால் வந்து அம்மனை வந்து பார்த்ததில்லை. வெளியே நின்று சாமி கும்பிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் கோவில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ தான் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே விமர்சையாக நடந்தது. நீங்கள் ஒரு சிவன் பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தலத்துக்கு வரணும். அதுவும் இப்போ வரணுங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் இப்போ தான் முடிஞ்சுது. அதனால் 48 நாள் மண்டல பூஜை நடக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம். பழமையான கோயில். இங்கே வந்து 3500 வருஷம் பழமையான மாமரம் இருக்குது. இங்கே வந்து சிவபகவான் வந்து சுயம்பா எழுந்தருளி உள்ளார். இந்த கோவில் வந்து ரொம்பவே பெரிய கோவில். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் வந்து வெளியே நின்று சாமி கும்பிட்டு போயாச்சு. இந்த தடவை எப்படியாவது போய் சாமியை பார்த்துடணுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ தர்சனில் போயிட்டு தான் பார்த்தோம். நல்லா வந்து சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 தூண்கள் கிட்டே இருக்கும். அதில் ஒரு தூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிழலே இருக்காது அப்படி சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்துக்கு வந்தால் இந்த கோவிலுக்கு வந்து வராமல் போகாதீங்க. ஏன்னா பஞ்சபூத ஸ்தலத்திலே வந்து இங்கே வந்து இது வந்து மண் ஸ்தலம். இங்கே வந்து மண்ணால் சுயம்பா வந்து அம்மன் வந்து சுயம்பா வந்து சிவலிங்கத்தை வடிவமைத்து வழிபட்ட இடம் தான். அதனால் ரொம்பவே விசேஷம். இங்கே வந்து அம்மன் பேர் வந்து காமாட்சி, சிவன் பேர் வந்து ஏகாம்பரநாதர். இங்கே வந்து தலைவரிச்சம் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் தான். அது வந்து 3500 வருஷம் பழமையானது. எப்பவுமே சுயம்பா எழுந்தருளிருக்கிற கோயிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோவிலாக தான் இருக்கும். கோவில் வந்து ரொம்பவே பெருசுங்க. இப்போ வந்து மண்டல பூஜைலாம் நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த டைமில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ தான் கும்பாபிஷேகமும் முடிஞ்சது. சிவன் பக்தருக்கெலாம் கண்டிப்பாக தெரியும். திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அக்னிஸ்தலன்ற மாதிரி இங்கே வந்து நான் வந்து நினைக்கவே இல்லை கண்டிப்பாக இங்கே வருவேன்னு சொல்லிட்டு. யதார்த்தமாக இங்கே வந்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ வந்து சோளிங்கர் போனாலும் வந்து திருத்தணி போயிட்டு இங்கெல்லாம் வந்துட்டு போங்க. நாங்கள் வந்து ஒரே நாளே வந்து 4 கோவில் பார்த்தோம். 4 கோவில் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே தூரமாக இருக்குது. கொஞ்சம் கடகடன்னு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம்னா வந்து ஒரே நாளே 4-5 கோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து சோளிங்கர்லேயே நடந்து வந்ததுனால கொஞ்சம் கால் வலி வந்துச்சு. இங்கேயுமே வந்து ஃப்ரீ தரிசனில் போனதுனால ரொம்பவே வந்து பெயின் ஆகிடுச்சு லெக்கெல்லாம். 100 ரூபா தரிசனில் போயிருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டுருக்கலாம். இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் வெளியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு போயிருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போனது. நந்தி பகவான்கிட்டேருந்து உள்ள சாமிகிட்ட போகவே ரொம்ப தூரம் இருக்குது. எப்படியோ நின்று பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள், கோவிலே சூப்பராக இருக்குது. நைட் டைம் வியூஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு கோவிலில். நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் ஒரு சிவன் பக்தராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு இப்போ போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.